காணிகள் கிடைக்கும் வரை எமது காணிகளை கடந்த காலங்களில் அரசாங்கம் காணிகள் விடுவித்திருந்தாலும் இம்முறை வந்த அரசாங்கம் இதுவரை காலமும் தமிழ் எம்பிக்கள் 3 பேர் இருக்கிறார்கள் ஆளுந்தரப்பிலிருந்து இந்த போராட்டத்தில் இதுவரை காலமும் வந்து பங்கெடுக்கவில்லை. எங்கள் மக்களுக்கான தீர்வை கூட இதுவரையும் கூறவில்லை. ஆனால் இங்கே அபிவிருத்தி என்ற போர்வையில் கட்டிடம் கட்டுவதாகவும் அடிக்கல் வைப்பதாகவும் செய்கிறார்கள். நாங்கள் அபிவிருத்தியை வரவேற்கிறோம். ஆனால் அடிப்படை தேவையான நமது மக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பாக எந்த ஒரு அரசு எம்பியும் இதில் குரல் கொடுக்கவில்லை என்பது சரியான மனவேதனைக்குரிய விடயம். அந்த வகையில் மக்களோட சேர்ந்து நாங்களும் இந்த காணியை விடுவிக்க கோரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றோம். இன்று வீதிக்கு இறங்கி உள்ளோம். முதல் கட்டமாக இந்த போராட்டத்தின் வடிவங்கள் பல்வேறுபட்ட வகையில் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே மக்களுடைய பலம் இவர்களுக்கு தெரிய வேண்டும். ஆனால் இதில் இருக்கும் போலீஸ்காரரையோ ஆமியோ நாங்கள் குறை சொல்லி பிரயோசனம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் மாத ஊதியத்திற்கு வேலை செய்கிறவர்கள். இதை உண்மையாகவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் இதை கண்காணித்து அவர்கள் வீடியோக்கள் பார்ப்பார்கள், யூடியூப்கள் பார்ப்பார்கள். அனைத்தையும் பார்த்துவிட்டு சும்மா இருந்து பிரயோசனம் இல்லை. தமிழ் எம்பிமார்கள் என்ன சொன்னார்கள்? மக்களுடைய காணிகள் மக்களுக்கு என்று மாடை போட்டு கூச்சலிட்டு வாக்குகளை கைப்பற்றியவர்கள் ஏன் இன்று வரையும் ஒரு எம்பி இந்த இடத்தில் வந்து அரசு சார்ந்த எம்பி வந்து இன்று வரைக்கும் குரல் கொடுக்கவில்லை என்பது மக்களுடைய கேள்வி. பொய்யான வாக்குறுதியை கொடுத்து மக்கள் வாக்குகளை கைப்பற்றி இன்று மக்களை நடுத்தருவில் வென்றிருக்கிறது இந்த அரசாங்கம். எனவே இதை கருத்தில் கொண்டு இந்த அரசாங்கம் உடனடியாக இயன்ற அளவு வெளி வடக்கின் கிழக்கு பக்க காணிகள் மக்கள் குடியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. சும்மா பூசி மழுக வேண்டாம். எமது காணிகளை அப்படியே வாசலியா அப்படியே கமா அப்படியே கமா அப்படியே ஸ்கூல்ல அப்படியே பள்ளியா அப்படியே பள்ளியா அப்படியே கோவிலா அப்படியே பார நவந்தலாதியா